வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவங்க மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரகசிய உறவு, கள்ள உறவு, ஆமாம், இது மனித வாழ்க்கையில் இயல்பு. ஆனால் அரசியலில் இது என்றைக்குமே நிரந்தரமாக ஏதோ ஒரு வகை இருந்து கொண்டே இருக்கும் பொழுது, சமீபத்தில் மு.க. ஸ்டாலின் கூட பேச்சு அதிமுகவும் பாஜகவுக்கும் கள்ள கூட்டணி உண்டு, கள்ள தொடர்பு உண்டு அப்படின்னு பல வகையில் இந்த 7-8 மாசமாவே பாஜகவை தன் கூட்டணியை விட்டு அதிமுக விரட்டி விட்டது. அது அப்புறம் பேசிக்கலாம். இருந்தாலுமே கூட ஏதோ ஒரு வகையில் பாஜகவை நோக்கி அதிமுக பிரமுகர் ஏதோ ஒரு படையெடுத்து கொண்டுதான் இருந்துட்டு இருக்கிறாங்க. வேலுமணி, தங்கமணி அவர்கள் பாஜகவோட அனுதாபிகள். ஆமா, அதையும் மீறி பார்க்கக்கூடிய சமயத்தை எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு வார்த்தையுமே பேசவே கிடையாது. அண்ணாமலையை எதிர்த்து ஒரு வாரத்துக்கு முன்ன பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தேர்தல் பத்திர ஊழல் அது சம்பந்தமா ஒரு வார்த்தை கூட இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பேசவே இல்லை. இதுக்கு முன்னால பல வகைகள் அதுலயும் கூட எடப்பாடி மோடியை பத்தியோ அமித்ஷா பத்தியோ நட்டாவை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுறாரு. ஆனா அண்ணாமலையை பத்தி 2 வார்த்தை பேசினாரு. மற்றபடி இருக்கக்கூடிய வேறு அதிமுக பிரமுகர்கள், ஆமா, 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா எடப்பாடி வாயில மட்டும் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு வார்த்தையும் வரவே கிடையாது. அமித்ஷாவை பத்தியோ மோடியை பத்தியோ ஒரு வார்த்தை. 8,650 கோடியே என்னவோ தேர்தல் பத்திர ஊழல் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் 9,000 கோடி அப்படிங்கிறாங்க, ஒருத்தவங்க 6,060 கோடி அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட தேர்தல் அந்த பத்திரத்தின் வகையில ஊழல், பாஜகவுடைய ஊழல் இன்னைக்கு பகிரங்கமாக இந்தியா முழுதும் காரி துப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்படி ஒரு சூழல் இருந்துமே கூட எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் மோடியை பற்றி ஒரு வார்த்தை, பாஜகவை பற்றி விமர்சித்து ஒரு வார்த்தை, சரி அண்ணாமலை தான் விமர்சித்து ஒரு வார்த்தை ஒண்ணுமே கிடையாது. சும்மா செல்லூர் ராஜு அப்பப்ப பேசுறாரு. இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட பேசியிருக்கிறார். முதல்ல வாய்ப்பொழுப்பு அப்படின்னு பேசுறவரை இன்னைக்கு ரொம்ப இன்னும் கேவலமான சில வார்த்தைகளை போட்டு பேசியிருக்கிறார். ஆமா, அப்படி ஒரு சூழல். அதே நேரத்தில் இன்னும் பலவிதமான ஒரு கள்ள உறவு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு பகிரங்கமான பலவிதமான தகவல் இன்னைக்கு போயிட்டு தான் இருக்கு. அதன் அடிப்படையில் SDP போன்ற இஸ்லாமிய அமைப்புகள் அவசரப்பட்ட கூட்டணி சேர்ந்து விட்டார்களா அப்படிங்கிற எண்ணமும் இன்னைக்கு பலவிதமான கருத்துக்கள் எப்படி இருந்தாலும். ஆமா, அதையெல்லாம் விட இன்னொரு தகவல், மோடி அடித்தும் கூட எடப்பாடி போனை எடுக்கவில்லை அப்படின்னு ஒரு தகவல். அது எந்த அளவுக்கு உண்மையோ தெரியவில்லை. அதன் அடிப்படையில் ஒரு மாத்திரமா இருந்துட்டு இருக்கிறாங்க யாரு, பாஜகவினர். சொன்ன அனைத்தும் உண்மையாக இருக்கும் பட்சத்துல பாஜகவினர் அதிமுகவோட மிகப்பெரிய ஒரு கோபத்தின் வெளிப்பாடா இருந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் மோடி எத்தனையோ போயிட்டாரு. ஒரு தடவை கூட எடப்பாடி மோடி கண்டுகொள்ளவே இல்லை, போய் சென்று வரவேற்பும் கிடையாது. இதெல்லாம் டோட்டலா பார்க்கக்கூடிய சமயத்தை சிறுபான்மை ஓட்டு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் வெளிப்பாடு, எடப்பாடியின் வெளிப்பாடு. அதையெல்லாம் உடைக்கும் வண்ணமாக இப்படி ஒரு தகவல் இன்னைக்கு ஒரு 2 நாளா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. அதாவது எப்படியோ இருந்துக்குங்க, ஆமா, எங்களுக்கு 5 தொகுதியை மட்டும் விட்டு கொடுங்க அப்படின்னு இன்னைக்கு பாஜக அதிமுகவோட ரகசிய டீலிங் செய்து கொண்டிருப்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல். 5 தொகுதி எங்களுக்கு தமிழ்நாட்டில இருந்து 5 MP வேணும். ஆமா, மற்ற எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கிடுங்க. அந்த 5 இடத்துல ரொம்ப டம்மி பீஸான ஒரு ஆளை போடுங்க. எப்படிலாம் ஒரு டீலிங் போதுவாங்க. அப்ப அதிமுக ஒரு தயவு எந்த நேரத்திலும் பாஜகவுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் தான். அவர்களுடைய தோல்வி அவர்களுக்கே தெரிந்து விட்டது பாஜகவுக்கு. அதான் நிதர்சனமான உண்மை. எப்படி இருந்தாலும் சரி அவங்க தோத்துவோம். அதுக்கு வாயை அடக்கிட்டு இருந்தா போயிருக்குவேன். வாயை அடக்கினால போயிருக்கும். அண்ணாமலை போன்றவெல்லாம் வாயை அடக்கி இருந்தா முடிஞ்சிருக்கும். 2வது அண்ணாமலை தூக்கி வேற ஆளா போட்டிருந்தா அதிமுக தானே டீலிங் வந்துருக்குமே. அதையே பாஜக செய்யவில்லை அப்படின்னு கேள்வி இல்லை. இன்னைக்கு பாருங்க, முதல்ல மிரட்டி பார்த்தாங்க. எப்படியோ இடி அனுப்புவோம், IT அனுப்புவோம், மற்றபடி CBI மற்ற சோர்ஸ் என்னென்னமோ மிரட்டி பார்த்தாங்க. அதுக்கு எடப்பாடி அணி அதிமுக படியவே இல்லை.
அதற்கு பிறகு வந்து மற்ற வேறு விதமாகவும் மிரட்டி பார்த்தாங்க. ரெட்டையரை முடக்கிடுவோம் அப்படி இப்படி. ஓபிஎஸ் மூலமாக 2 நாளைக்கு முன்னால ஒரு தகவல், இந்த 1 மாசமாவே அந்த ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அதுக்கும் இன்னைக்கு எடப்பாடி அணி படிக்கல. இப்ப பாரு, சென்னை ஹைகோர்ட் சுத்தமாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஓபிஎஸ் வந்து லெட்டர் போர்டுலையோ மற்றபடி கட்சி வேட்டியில அதிமுக சின்னத்தை எதையுமே பயன்படுத்தக்கூடாது. முதல் இடைக்கால தடை போட்டிருந்தாங்க, இன்னைக்கு சுத்தமாக நிரந்தர தடை அப்படின்ட்டார் நீதிபதி. அதுக்கு வந்து மேல்முறையீடு பண்றதுக்கு இன்னைக்கு ஓபிஎஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார். இப்படி ஒரு சூழல்ல ஓபிஎஸ் நிலைப்பாடு. ஆமா, அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல எப்படி இருந்தாலுமே சரி, அதிமுகவுடைய ஒரு தொடர்பு, ஒரு கூட்டணி இல்லாமல், அவருடைய பக்கபலம் இல்லாமல் பாஜக தமிழகத்தில் நிற்காது அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. அதனால வந்து இன்னைக்கு மிரட்டி கொண்டிருந்த பாஜக சமாதானத்தை நோக்கி இறங்கி வந்திருக்கிறார்கள் அப்படின்னா பயங்கரமான. எவ்வாறு இறங்கி வந்திருக்கா அப்படின்னா, எப்பா இதான் நிலைமை, நம்ம மிரட்டி பார்த்துட்டோம், முடியல, இதான் விஷயம், எங்களுக்கு வந்து 5 MP வேணும் தமிழகத்துல இருந்து, போதும், மற்றதெல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா நின்றுக்குங்க, எப்படி வெற்றி பெறுங்க. 5 MP எப்படி அப்படின்னா இதான், வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப டம்மி பீஸா நிறுத்துங்க, ஜெயிக்காத அளவுக்கு ஒரு ஆளை நிறுத்துங்க, காசு செலவழிக்காதீங்க, அதுக்குண்டான காசை நாங்க கொடுத்துட்றோம். அதை கேட்பாங்களா அதிமுக, காசு செலவழிக்காதீங்க, டம்மி பீஸா ஒரு ஆளை நிறுத்துங்க, புதுமுகமான ஒரு ஆளை நிறுத்துங்க, ஒண்ணுக்கு விளங்காதவனா பார்த்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்கு பாஜக அறிவுரை சொல்லி கொண்டிருப்பதாக ஒரு தகவல். அதுக்கு வந்து ஒரு மீடியேட்டரோட செட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆன்மீகவாதியை. அவர் மூலமா டீலிங் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு வாரமா போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாலேயும் சில தகவல் போச்சு, மீடியேட்டரோட செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாவிட்டாலுமே கூட இந்த வகையில இப்ப செட் பண்ணிக்க ஒரு ஆன்மீக குரு சம்பந்தப்பட்ட வகையில கன்ஃபார்ம் அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. அப்போ வந்து அவர் சொல்லி பேசிட்டு இருக்கிறார். எடப்பாடி டைரக்டா பேசாம வேலுமணி, தங்கமணி, மற்ற சோன்சோ முழுசாம வேலை பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அதான் டம்மி பீஸு, புதுமுகமான ஒரு பீஸு, மற்றபடி வந்து ஜெயிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு பீஸு, காசு செலவு பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அந்த இடத்துல நாங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு 5 பேர் நிற்க வச்சு நாங்கள் ஜெயிச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு டீலிங். அப்போ வந்து எடப்பாடி கேட்டார், அதெல்லாம் ஓகே, ரைட்டு, ஓகே, அந்த இடத்த திமுக வெற்றி எழுதி நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷா இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை. சூப்பர் கேள்வி இல்லை. டம்மி பீஸா நிறுத்துங்க, ஒண்ணுக்கு விளங்காத ஆளா நிறுத்துங்க, புது ஆளா நிறுத்துங்க, ஜெயிக்காத அளவுக்கு ஒரு ஆளை நிறுத்தி செலவு பண்ணாதீங்க, ரைட்டு, ஓகே, ரைட், அந்த இடத்துல நாங்கள் ஸ்ட்ராங்காக நிறுத்திக்கிறோம், ரைட், ஓகே, அதை பற்றி ஒன்றுங்க. அப்போ பாஜக வெற்றி அடைஞ்சிருமா? அந்த இடத்துல திமுக நிறுத்த மாட்டாங்களா? மற்றபடி காங்கிரஸ் கூட்டணி உட்காராதா? இவங்க திட்டமிட்ட 5 தொகுதி அது என்னங்கிறத பின்னாடி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு அமித்ஷா வந்து இன்னைக்கு டீலிங் முடிச்சிருக்காரு. டீலிங் இதற்கு வந்து எடப்பாடி ஒப்புக்கொண்டதாக ஒரு விஷயம் தகவல் போயிட்டு தானே கூட எதிர்தரப்பா அவர் மினிஸ்டர் போட்டிருக்காரு. ஆமாம், இதை நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆமா, ஆனா ரெட்டை இலையை முடக்கிடக்கூடாது. எப்படி பாருங்க டீலிங் எப்படி போகுது பாருங்க. ரெட்டை இலையை நீங்க முடக்கிடக்கூடாது. ஆமா, ரெட்டை இலை எங்களுக்கு வேணும். ஓபி சம்பந்தப்பட்ட வகையில் எல்லாம் நிரந்தர தடை போட்டாச்சு, அது எந்த ஒரு மாற்று கருத்து பண்ணி சுப்ரீம் கோர்ட் இது சென்னை ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க. ஆமா, ஆனா எங்களுக்கு வந்து ரெட்டை இலை கன்ஃபார்மா கிடைச்சே ஆகும். ஓகேன்னா நாங்களும் ஓகே. ஆமா, ஒரு டபுள் பீஸை நிறுத்திடுறோம், மற்றபடி ஜெயிக்காத அளவு நிறுத்திடும். அதே நேரத்தில் திமுக வெற்றினது எங்களுக்கு தெரியாது, அதையும் சொல்லிட்டாங்க எடப்பாடி. எப்படி டீலிங் போது பாருங்க. உண்மையில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வித்தியாசமான ஒரு தேர்தலாக தான் இருக்கும். ஆமா, யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியல. ஆனா இதெல்லாம் இந்த மாதிரி டீல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தமிழக மக்கள், குறிப்பாக இந்திய மக்கள், அதுலேயும் குறிப்பா நம்ம 40 தொகுதி மக்கள்லாம் வந்து ரொம்ப சாதாரண கிடையாது, ரொம்ப தெளிவா பார்ப்பாங்க. இந்த கசாமுசாக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க, பார்ப்பான், டைரக்டா குத்திட்டு போயிட்டே இருப்பான். அவன் அந்த வகையில் திமுக ஜம்ப் ஆயிரும் அப்படிங்க இப்போ தெரியுது. இந்த அளவுக்கு டீலிங் போகக்கூடிய சமயத்தில் மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது அரசியலை வியாபாரமாக்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டா சரித்திரமே கிடையாது. ஒரு தடவை பார்ப்பாங்க, 2வது தடவை பார்ப்பாங்க. எத்தனை பேர் தகவல் போயிட்டு இருக்கு, மற்றபடி எத்தனையோ பேர் பத்திரிகை செய்தி போயிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயம் என்ன பண்ணுவாங்க, சுத்தமா தூக்கி எறிஞ்சு போட்டு டைரக்டா பரவாயில்ல
அதுக்கு இது புளிப்புல அப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைரக்டா குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி டீலிங்லாம் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா திமுகவுக்கு தான் வெற்றி. அதைத்தான் எடப்பாடி கேட்டுட்டாரு. ரெட்டடையை முடக்கக்கூடாது, நீங்க சொல்ற மாதிரி டம்மி பீஸ் நிறுத்திடுறோம் 5 தொகுதியில. நீங்க நல்ல ஆளா பார்த்து செலக்ஷன் பண்ணி நிறுத்துங்க. ஆமா, அந்த இடத்துல திமுகவோ மற்றபடி திமுக கூட்டணியோ நிறுத்துவாங்க இல்லையா? திமுக ஜெயிச்சா எண்ணிக்கை கூடாது. எனக்கு தேவை ரெட்டலை, உங்களுக்கு தேவை வெற்றி. எப்படியே கேட்டுக்குங்க. திமுக வெற்றியோட எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தெரியாது. இது ஒரு ரகசியம். இப்படி ஒரு சூழல் இருக்கும் பட்சத்துல அதிமுக வந்து சிறுபான்மை மக்கள் எவ்வாறு நம்புவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் வந்து இந்த தகவல் தெரிஞ்சது எஸ்டிபிஐ போன்ற இஸ்லாமிய அமைப்பு எவ்வாறு ஒப்புக்கொள்வார்கள்? அது ஒரு டீலிங் இருக்கு. கட்டாயமே ஏதோ ஒரு வகையில வந்து அதிமுக பாஜக சாய்த்து விடும். அதுக்கு எடப்பாடி ஸ்ட்ராங்கா இருக்கிறார். இருந்தாலுமே கூட பலவிதமான ஒரு ஒப்பந்தங்கள் போடக்கூடிய சமயத்து இது அனைத்துமே வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒப்பந்தம் தானே. அப்படி இருக்கிற சமயத்து நாளைக்கு பாஜக வந்து ஒரு தொங்கு நாடாளுமன்றம் வந்து சரிங்களா, இவர்கள் ஒரு ஆதரவு தரமாட்டார்கள் அப்படி என்ன நிச்சயம் இருக்கு? அப்படி ஆதரவு தரக்கூடிய விஷயத்துல ஒரு சில ஒப்பந்தங்கள் போட்டு ஆதரவு தந்தா கூட பரவாயில்ல. சிஏவை தூக்குங்க, பழையபடி முத்தலாக் சட்டத்தை கொண்டாங்க, முத்தலாக் தடை, முத்தலாக் சட்டத்துல உள்ள தடையை நீக்குங்க, 370 காஷ்மீருக்கு கொடுங்க, இந்த மாதிரிலாம் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. நீட் தேர்வை வந்து ரத்து செய்யுங்க, தேசிய கல்விக் கொள்கை சோன்ஸ் வந்து அதை மாநிலத்துக்கு கொண்டாந்து கொடுங்க, மற்றபடி வந்து பெட்ரோல் இது டீசலை வந்து ஜிஎஸ்டி கொண்டாங்க. இந்த மாதிரிலாம் பல விதமான ஒரு ஒப்பந்தங்களை போட்டு வந்தா கூட பரவாயில்ல. நாம எப்படியோ ஏதோ ஒரு வகையில பாஜகவுடைய மிரட்டு அதிமுக இருந்து கொண்டே இருக்கும் என்பது இது வந்து கன்ஃபார்மா தெரியுது. ஆமா, இதன் அடிப்படையில் ஓபிஎஸ் மற்ற டிடிவி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆமா, உட்காருனா உட்காரு, எந்திரினா எந்திரி. அந்த அதிமுகவை எடப்பாடி மட்டும்தான் இன்னைக்கு ஆமா ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கு. அதுல வந்து இரட்டை இலை வந்து எந்த நேரத்தில் தூக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு போயிட்டு இருக்கு. திண்டுக்கல் சூரியமூர்த்தி, மற்றபடி ராம்குமார் ஆதித்தன், அப்புறம் இன்னொருத்தர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறார். இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு தெரியல. ஏதோ ஒரு வகையில ஒரு கண்ணை காட்டினா ஆமா ஆமா எந்த ஒரு கோர்ட் என்ன செய்ய போதுமா அப்படின்னு தெரியல. அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறார். இரட்டை இலைச்சிட்டு எங்களுக்கு தேவை அப்படின்னு. இவர் என்ன அமித்ஷா என்ன நீதிபதியா? அப்படி ஒரு கேள்வி வருதுல்ல. அப்ப நீதிமன்றம் இவர்கள் கையில் இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் இதுல வருது. புரியுதுங்களா? ரெட்டையில நீங்க சொல்ற இடத்துல நாங்க நிறுத்திடுறோம், டபி பீஸா நிறுத்திடுறோம், மாற்று கருத்து இல்லை. ஆனா ரெட்டையில எங்களுக்கு தேவை அப்படின்னா அப்புறம் போட்டிருக்க அந்த வழக்குகள்லாம் வந்து தீர்ப்பு வருவேன். ரெட்டை இலைக்கு எடப்பாடி பாதகமா வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த அமித்ஷா தூக்கி நிறுத்திட்டு வராமா? தெரியல. அப்ப நீதிமன்றம் இவர்கள் கைகளுக்குள் இருக்கின்றனவா அப்படிங்கிற கேள்வி இதுல வருது. ஆமா, உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு சந்திரசூட்டைய ஏகப்பட்ட விஷயங்கள ரொம்ப புரட்சிகரமான தீர்ப்பு சொல்லிட்டு இருக்காங்க. தேர்தல் அந்த பத்திரம் சம்பந்தப்பட்ட வகையில மோடி மற்றபடி பாஜக செய்த அனைத்து ஊழல்களும் இன்னைக்கு வந்து வெளியே வந்துருச்சு. அது ஒன்னே போதும் பாஜக தோல்விக்கு. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன் அதிமுக போடக்கூடிய சமயத்தில் ரெட்டை இலைக்கு ஆப்போசிட்டா வரக்கூடிய சமயத்துல ரெட்டை இலை இல்லை அப்படின்னு எல்லா நீதியும் சொல்லிச்சுன்னு வைங்களேன். அப்ப அமித்ஷா என்ன பண்ணுவாரு? எடப்பாடி தான் என்ன பண்ணுவாரு? ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல பண்ணக்கூடிய சூழல் இருக்கா? அப்படிங்கிறப்ப இவர் எடப்பாடி எந்த அளவுக்கு அமித்ஷா ஒரு ஒப்பந்தம் போடுறாரு அப்படிங்கிற கேள்வி இதுல வருதுல்ல. அப்ப அமித்ஷாவை நம்பக்கூடிய அளவுக்கு எடப்பாடி எந்த துணிச்சல் வருது? 5 வகையில தேர்தல டம்மி பீஸா நிப்பாட்டி ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதுல ஏதோ ஒரு திமுக ஜெயிச்சு ஏதோ போயிருது. அந்த வகையில் ரெட்டையில கொடுத்துறாங்களா இல்லையா? எப்படி கொடுக்க முடியும்? அதுக்குள்ள தீர்ப்பு வந்துருச்சுன்னா ரெட்டை டம்மியா பீஸா புஷ்வானமா போயிருப்பேன். ஒன்றும் புரியல. நம்ம அரசியல் சதுரங்கம் அது 2021 நாடாளுமன்ற தேர்தல ரொம்ப பயங்கரமாக விளையாடி கொண்டிருக்கிறான். நிதர்சனமான உண்மை. ஆனா ஒண்ணு, இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி விளையாடுறாங்கன்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. பார்ப்பான், சல்லுன்னு ஸ்ட்ரைட்டா குத்திட்டு போயிட்டே இருப்பான். அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க வரலாற்று உண்மையாக நாம் கருத முடியும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.